ஹாய் வணக்கம் நீங்கள் பார்த்துக்கிட்டு பாப்பல் படைப்பா நான் உங்கள் படைப்பா எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்பர். ஸோ எதுக்காக இந்த வீடியோன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு அதை புதுசாக வந்திருக்கேன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ கடை திறந்துட்டோ இப்போ என்ன கடையில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எல்லாருக்கும் ட்ரீம் கம் ட்ரூ நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். நானும் கேள்விப்பட்டிருக்கேன், யூடியூப் இன்ஸ்டாலில் கேள்விப்பட்டிருக்கேன். அந்த மாதிரி என்னோடய பக்கெட் லிஸ்ட்டான ஃபஸ்ட் லைன் கோலிவுட் பிட் சிவகார்த்திகேயனை நான் பார்க்கணும் ரொம்ப நாள் ஆசை. ஸோ நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், கிடைக்கவில்லை. அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த என்னோடய அண்ணன், என்னோடய தளபதி, என்னோடய ராஜு அண்ணா. ஸோ அவருக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்ல போகிறேன். நான் ஒன்று மட்டும் நான் உங்களுக்கு உறுதியாக சொல்லிக்கிறேன்னா, சாகிற வரைக்கும் நான் உங்களுக்கு உண்மையாக இருப்பேன். இல்லை இது ரொம்ப பெரிய ஒரு வார்த்தையாக இருந்தாலும் சரி, இது ரொம்ப ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டினா நிறைய பேர் இருப்பாங்க உங்கள் ட்ரீம்ஸ் எல்லாம் கிண்டல் பண்ணிக்கிட்டு என்னால் முடியாதுடா, நல்லா வேஸ்ட்ரா, மட்டன் தட்டிக்கிட்டு நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அவங்க மத்தியில் நான் உன்னை பார்க்க வைக்கிறேன். நான் உனக்கு மோட்டிவேட் பண்ணுறேன். என்னால் முடியும், உன்னால் முடியும்னு சொல்லி எனக்கு ஒரு க்ரோத் கொடுத்த என்னோடய அண்ணன், என்னோட ராஜு அவர்கள் இந்த வீடியோ நான் ஸ்பெஷலாக டெடிகேட் பண்ணுறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் மறைந்த முன்னாள் விஜயகாந்த் சார் அவர்களோட நினைவிடத்துக்கு போயிருந்தோம். ஸோ எங்கள் ஊரில் நிறைய கேப்டன்ஸ் ஃபேன்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்களால போய் இப்போ கூட பார்க்க முடியல. ஸோ அவங்களுக்காக சேர்த்து நான் இந்த வீடியோவை டெடிகேட் பண்ணுறேன். இதன் மூலியமாக பார்த்து அவங்களுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கட்டும்ன்றதுக்காக. ஸோ இந்த ஒரு 10 minutes எக்ஸைட்மெண்ட்டு இப்போ என்ன சிவகார்த்திகேயனை பார்த்து இங்கே என் ரைட் சைடில் இப்படி கையை போட்டு தோல் போட்டு ஃபோட்டோ கொடுத்தாரு. ஸோ கிருஷ்ணகிரி இங்கே இருக்குது, சென்னை இங்கே இருக்குது, 230 சம்திங் கிலோமீட்டர் தாண்டி அதுக்கப்புறம் ஒரு 20-25 கிலோமீட்டர் தாண்டி போய் பார்த்து அந்த எக்ஸைட்மெண்ட் இருக்குல்ல, சான்ஸே இல்லை. ஓகே, என்னாலையும் முடியுன்றத ஒரு கான்ஃபிடன்ஸ் எனக்கு கொடுத்தது ராஜு அண்ணா. ரொம்ப 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 நன்றி. ஸோ நான் நிறைய சொல்லி உங்களுக்கு போர் அடிக்க விட்டும்ல. ஸோ டாட்டா கடையை முடிறதுக்கு முன்னாடி டாட்டா பாய் பாய். நான் உங்கள் விஜய். நாலாம் நம்பர் பிளாட்ஃபார்ம்ரா. பொருள் பற்றி சொல்கிறேன். அப்படியே அப்பா கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் எவ்வளோ பெருசாக இருக்குது. ஓரக்கு அடே சாமி. ஓடி போயிட்டு நெக்ஸ்ட் என்ன பிளான்? நெக்ஸ்ட் விஜய் வீட்டுக்கு போகலாம். சிவகார்த்திகேயனை பார்த்தாச்சு. இவன் எதுக்கு தான் கூட்டிகிட்டு வந்தானே தெரியாமல் வரான். ஏமனா கவலா அங்கிள் வாட்டர் பாட்டில் இருக்கா? கூலிங் ஒன்று கொடுத்துருங்க. இவங்க அதே டேய் கும்மண்டா அது இந்த பஸ் நான் சின்ன பசங்கடா ఆడ పోతే బస్సు వస్తుందిరా. ఎవరో వీళ్ళు తొడుకొని వచ్చేస్తారు. రామాయణం 90s కిడ్ కూడా వస్తే ఇదే రామాయణం మరి తాగురా. ஏன்னா மனுஷனா மெருகுமாடாரு. அது கூலிங் நீல்ரா பா. இதை பார்க்கும்போது உனக்கு என்ன தெரியுது? பண்ணி மாதிரி பிடிக்கும். சில்க் சாக்லேட் தான் வேணும். சில்க்கு வேணும். ஒருத்தர் இருக்கார் பாருங்க, இவன் ரொம்ப மோசம். எதுக்கு கூட்டின்னு வந்தோம்னு கூட தெரியல சென்னைக்கு. இப்போ தடி மாட்டு மாதிரி இருக்கான் பையன். தண்ணியை மடுக்க மாத்திர மூத்தத்தை குடிக்கிற மாதிரி தெரியல. தேங்க்ஸ்.
குட்டியை பாருங்க, பன்னி குட்டி ஒன்று இது வந்து ஏசியாவிலே மிகப்பெரிய நம்பர் 1 பஸ் ஸ்டாண்ட் கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட். பேருக்கு ரொம்ப என்ன பேட் வந்து போட முன்னாடி போடா 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 போடா. எங்கே படுத்துட்டு வந்தாங்க தெரியல பாருங்க. அங்கே தெரிஞ்சு பாக்கி சைடு பஸ் ஸ்டாண்ட் ஏறி போயிடு, இல்லைன்னா ஏற்றிட்டு போயிட்டு உடனே சாகுறேன்னா இவனுங்க சென்னைக்கோசம் அதை போட்டது. மண்டல வாரியத்தில் வளர்க்கும்போது அவங்க அந்த வருஷம் ஆர்கனைஸ் பண்ணும்போது நம்ம சொல்கிற அப்படி கேட்டு நடந்தது. மாவட்ட தலைவர் மோகன்தாஸ் கோர்ஸ் टाइगर का हुक्म। ఎవరా కూతురు அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே, பனி துளிய போல குணம் படைச்ச தென்னவனே, மஞ்சளிலே ஒரு நூலெடுத்து விண்ணுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டுன்னு சொன்னது யாரு? அது மன்னவன் பேரு. அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே, பனி துளிய போல குணம் படைச்ச தென்னவனே.
வைத்ததாலே நீ பயிரை காத்த வேலி, பயிரை காத்த போதும் வீண் பழியை சுமந்த நீதி சாமி வந்து கேட்டிடுமா, வீண் பழியை தீர்த்திடுமா. விண்ணுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டுன்னு சொன்னது யாரு? அது மன்னவன் பேரு. அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே, பனி துளிய போல குணம் படைச்ச தென்னவனே. நெஞ்சம் என்னும் கூடு அதில் நெருப்பு வைத்ததாறு, துன்பம் வந்த போதும் அதை துடைப்பதிங்கு யாரு? கலங்கும் போது சேரு, அது தெளியும் போது நீரு. கடவுள் போட்ட கோடு அதை திருத்த போவதாறு? வெந்த புண்ணும் ஆறிடுமா, வேதனை தான் தீர்ந்திடுமா. விண்ணுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டுன்னு சொன்னது யாரு? அது மன்னவன் பேரு. அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே, பனி துளிய போல குணம் படைச்ச தென்னவனே. மஞ்சளிலே ஒரு நூல் எடுத்து விண்ணுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டுன்னு சொன்னது யாரு? அது மன்னவன் பேரு. அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே, பனி துளிய போல குணம் படைச்ச தென்னவனே. నువ్వు పోరా, నువ్వు చేస్తారులే. ஸோ வீடியோ எண்டு. நிறைய பேர் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேர் எப்பயுமே பாட்டு ஓடிட்டு இருக்கு, கொடி இருக்கு. ஓகே கம்மன் பாரா, ஏய் இங்கே பாரா, తీసుకురా. విజయకాంత్ இல்லை రామారాజు అలా పావి తెమూతి ఆఫీస్లో ఊరిమే లేదా విజయ్ బస్ ఇది ఆఫీస్ రూమ్. ஏழைகள் வாழ நீ செய்த யாகம் என்னென்னவென்று எங்கே சொல்வே. என்ன சிறப்பாக வச்சுக்கணும். கருத்து என்ன? ஏன் இது சொல்றீங்க?
எப்போ ஏசி எங்கள் ஊரில் எவ்வளோ காற்று ஃப்ரீயாக வருது அதெல்லாம் விட்டாங்க ஏசி பஸ்ஸுக்கு ஏசி நான் அப்போ தர வச்சிடணும் போத்த தர ஈட்டணும் ரொம்ப கஷ்டம் இதை வச்சுட்டு ஏசி ஒர்க் ஆகுது இல்லையா இன்னைக்கு ஒருத்தர் 220 ரூபாய் ஏசி எல்லாம் ஒர்க் ஆகணும் அவனுக்கு எவ்வளோ ட்ரை பண்ணி அந்த ஒருத்தர் காலை பவர் தான் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஊருக்கு பிரச்சனை இல்லை வீட்டுக்கு பிரச்சனை இல்லை இல்லைக்கே என்னத்துக்கு வரணும்னு தெரியல சாபக்கேடு ரெண்டு பேரும் ஏற்றிட்டு போய் என்ன பாதிக்காத ஏதாவது பிரச்சனை ஏற்றிட்டு போயிடாங்க நல்லா வரும் கால் வருங்க அங்கேயே அடிக்க 10 மணி நேரம் பிச்சை எடுத்துட்டு உட்காந்து பொதுமக்களே அந்த வேலைக்கு குதிக்கிட்டு சொல்லுவான் இந்த மாதிரி வார்த்தைங்களா இந்த மாதிரி வார்த்தைங்களா இவன் தான் இருக்கிறது 17 சப்ஸ்கிரைபர் 2 பேர் கழிச்சு 15 சப்ஸ்கிரைபர் 212 சப்ஸ்கிரைபர் விடலாம் வெக்கமே இல்லாம சொல்றோம் சண்டைக்கு போறேன் அன்சப்ஸ்கிரைப் பண்ண போறேன் செருப்பு கல்லி அடிக்க போறேன் கிளாஸ் பில்டிங்கான ஒன்று சென்னையில் அந்தமே எல்லாம் கப்பல்ஸ் தான். ஐயோ பெங்களூர்லேயும் கப்பல்ஸா தான் இங்கேயும் கப்பல்ஸா ஏன் நீங்க நினைக்கிறேன் அதான் அவள் தலையெழுத்தில் என்ன இருக்கிறதோ அதுதான் படித்தேன் வீடு போயிட்டு இது கன்சாப்ல அடிச்சு ஓட்டினா வண்டி